நடிகை ரீமா சென்னின் மே மாதம் 98 மேஜர் ஆனேனே பாடலுக்கு ஒரு கலக்கு கலக்கிய பெண்களுக்கு வழக்குடன் வந்த போலீஸ். என்ன நடந்தது? இன்றைய வாழ்க்கை முறையில் முக்கிய அங்கம் வகிப்பது செல்போன் மற்றும் சமூக வலைதளங்கள் தான். அதிலும் இளம் தலைமுறையினர் பலரும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் என படு பிஸியாக இருக்கின்றனர். அதிலும் அதிக லைக்ஸ்கள் பெற்று கவனத்தை ஈர்த்துவிட்டால் நட்சத்திரங்களாகவே மாறிவிடுகின்றனர். பல நேரங்களில் அதுவே அவர்களுக்கு ஆபத்தாகவும் மாறிவிடுகிறது. அப்படி சிக்கியவர்கள்தான் இந்த 4 பேரும். திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடை மற்றும் அருகில் இருந்த தெருக்களில் 3 இளம் பெண்கள் கவர்ச்சி ஆடையில் நடனமாடி சமூக வலைதளத்தில் பகிர்ந்த காட்சிகளானது சர்ச்சையை கிளப்பியது. குறிப்பாக பேருந்து, ரயில் மற்றும் விமான நிலையம் போன்ற பொது இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நடனம் மற்றும் நாடகம் போன்றவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அனுமதி பெற்று நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள இந்த ரயில் நிலையத்தில் யார் அனுமதி பெற்று 3 இளம் பெண்கள் கவர்ச்சி ஆடையில் நடனமாடினார்கள் என்ற கேள்வி எழுந்தது. செய்தி சேகரிப்பதற்காக ரயில் நிலையத்திற்குள் கேமரா எடுத்துச் சென்றாலே ரயில்வே காவல்துறையின் அனுமதி பெறுவது கட்டாயம் என்பது நடைமுறையில் இருக்க, பயணிகள் முகம் சுளிக்கும்படியான இந்த நடனத்தை ஆதரிக்க கூடாது என்றும் ரயில்வே நிர்வாகம் இதுபோன்ற செயல்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன. சர்ச்சைக்குரிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பானதை அடுத்து திருச்சி கோட்டை ரயில்வே போலீசார் நடனமாடி ரீல்ஸ் பதிவிட்ட 3 பெண்கள் மற்றும் அதை படம் பிடித்த இளைஞர் ஒருவர் என 4 பேர் மீது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது மற்றும் பொது இடத்தில் அனுமதியின்றி கூட்டத்தை சேர்ப்பது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேருக்கும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் மீண்டும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரித்து அனுப்பினர்.